தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு சில படங்கள் மட்டும்தான் ரிலீஸ் ஆனப்பவும் சரி, அதுக்கப்புறம் விருதுகள் அறிவிக்கிறப்பவும் சரி, ஒரே மாதிரி அதிரடி காட்டும். இப்போ அந்த வரிசையில ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமாவையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு நம்ம அமரன் திரைப்படம். ஆமாங்க, சமீபத்துல நடந்த அந்த 70வது ஃபிலிம்ஃபேர் விருதுகள் விழாவை பத்தி தான் இப்போ கோலிவுட் முழுக்க பேச்சா இருக்கு. ஒரே ஒரு படம் ஆனா 8 முக்கியமான விருதுகளை தட்டி தூக்கிட்டு வந்திருக்குன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஒரு வெற்றி ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெரிய கௌரவமா பார்க்கப்படுது. அதுவும் உலக நாயகன் கமல்ஹாசன் தயாரிப்புல சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளியான இந்த படம் இன்னைக்கு விருதுகளையும் வசூலையும் வாரி குவிச்சு ஒரு சரித்திரத்தையே படைச்சிருக்கு. அது என்னென்ன விருதுகள், இந்த வெற்றியோட பின்னணியில இருக்கிற அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன, இத பத்தி தான் இந்த வீடியோல நாம விரிவா பார்க்க போறோம். உறுதியாக அறிவிக்கப்பட்ட தகவல்களின்படி பிப்ரவரி 21ஆம் தேதி ஒரு பிரம்மாண்டமான விழாவுக்கு சாட்சியா இருந்துச்சு. 70வது தென்னிந்திய பிலிம்ஃபேர் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில 2024ஆம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்களுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டுச்சு. இதுல எல்லாரோட கவனமும் அமரன் மேலதான் இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் மொத்தம் 8 பிரிவுகளின் கீழ் விருதுகளை வென்று ஒரு மெகா ஹிட் சாதனைய பண்ணிருக்கு. சிறந்த படம், சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, சிறந்த இயக்குனர் என முக்கியமான 4 விருதுகளையும் இந்த படமே தட்டி சென்றதுதான் இப்போதே ஹைலைட். இது மட்டும் இல்லாம சிறந்த மியூசிக் ஆல்பம், சிறந்த ஒளிப்பதிப்பாளர், சிறந்த பின்னணி பாடகி மற்றும் சிறந்த பின்னணி பாடகர்னு டெக்னிக்கல் சைட்லயும் அமரன் டீம் அடிச்சு தூக்கியிருக்காங்க. ஒரு பயோபிக் படத்துக்கு இவ்வளவு அங்கீகாரம் கிடைக்கிறது நிஜமாவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். திரைப்பட வட்டார தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த வெற்றியை தயாரிப்பாளர் கமல்ஹாசனின் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் நிறுவனம் ரொம்பவே ஸ்பெஷலா கொண்டாடிட்டு வராங்க. அவங்க சோஷியல் மீடியால ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுல விருது வென்ற ஒவ்வொருத்தரோட பேரையும் குறிப்பிட்டு படத்தோட முக்கியமான காட்சிகளை எடிட் பண்ணி வெளியிட்டது இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. கமல்ஹாசன் எப்போதுமே தரமான கதைகளை தேர்ந்தெடுத்து தயாரிப்பாருன்னு நமக்கு தெரியும். ஆனா அமரன் படம் அவருக்கு ஒரு தனிப்பட்ட பெருமையை கொடுத்திருக்கு. ஏன்னா இது வெறும் கமர்ஷியல் படம் மட்டும் இல்ல, இந்தியாவோட உண்மையான ஹீரோ மேஜர் முகுந்த் வரதராஜனோட வீர வரலாற்றை சொல்லும் படம். இந்த இடத்துல இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமிக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லியே ஆகணும். ஒரு ராணுவ வீரரோட கதையை சொல்லும்போது அதுல இருக்கிற இமோஷனல் கனெக்ட் கொஞ்சமும் குறையாம, அதே சமயம் ஒரு சினிமாவுக்கான விறுவிறுப்போட கொடுத்ததுதான் அவரோட வெற்றி. இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. சிவகார்த்திகேயனோட கரியர்லயே இது ஒரு மிகப்பெரிய மைல்கல். சின்ன திரையிலிருந்து வந்த இன்னைக்கு பெஸ்ட் ஆக்டர் ஃபிலிம்ஃபேர் விருதை வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்கிறது அவரோட உழைப்புக்கு கிடைச்ச பரிசுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சாய் பல்லவி, அவங்க நடிச்ச இந்து கதாபாத்திரம் படத்தோட ஆன்மானே சொல்லலாம். சிறந்த நடிகை விருது அவங்களுக்கு கிடைச்சதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஜிவி பிரகாஷோட மியூசிக், குறிப்பா அந்த பாடல்கள் இன்னைக்கும் பலரோட பிளேலிஸ்ட்ல டாப்ல இருக்கு. இந்த அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமரன் படத்தோட இந்த 8 விருதுகள் வெற்றி தகுதியானதுதானா? உங்க கருத்தை மறக்காம யோசிச்சுவீங்க. சரி, பொதுவான பின்னணி தகவல்களை பார்த்தோம்னா, அமரன் படம் வெளியானப்பவே பாக்ஸ் ஆபீஸ்ல பல சாதனைகளை முறியடிச்சுது. சிவகார்த்திகேயனோட படங்கள்லயே அதிக வசூல் செஞ்ச படமா இதுதான் இப்ப வரைக்கும் இருக்கு. தொழில்நுட்ப ரீதியா பார்த்தா ஒளிப்பதிவாளர் மற்றும் பாடகர்களுக்கும் விருது கிடைச்சிருக்கிறது இந்த படம் எவ்வளவு நேர்த்தியா உருவாக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு ஒரு சாட்சி. படத்தோட பட்ஜெட் மற்றும் மேக்கிங் குவாலிட்டி பத்தி ஆரம்பத்துல சில விவாதங்கள் இருந்தாலும், தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு கிடைச்ச அந்த இமோஷனல் ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையும் ஓரங்கட்டிடுச்சு. இந்திய ராணுவமே இந்த படத்தை கொண்டாடினாங்க. ஒரு தமிழ் படம் இந்திய அளவுல இவ்வளவு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஓடிடி தளத்திலயும் இந்த படம் ஸ்ட்ரீமிங் ஆனப்போ மில்லியன் கணக்கான பார்வைகளை பெற்று சாதனை செஞ்சது நமக்கு தெரியும். ஆனா இப்போ இந்த பிலிம்ஃபேர் விருதுகள் மூலமா அமரன் படத்துக்கு ஒரு முழுமையான அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இது வெறும் விருதுகள் மட்டும் இல்ல, மேஜர் முகுந்த் வரதராஜன் போன்ற வீரர்களுக்கு தமிழ் சினிமா செலுத்துற ஒரு பெரிய மரியாதையா இதை பார்க்கலாம். கடைசியா நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வெற்றிக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனோட மார்க்கெட் இப்போ வேற லெவலுக்கு போயிருக்கு. அடுத்தடுத்த படங்களோட எதிர்பார்ப்பும் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இயக்குனர் ராஜ்குமாருக்கும் இப்போ பல பெரிய நிறுவனங்கள்ல இருந்து வாய்ப்புகள் குவிஞ்சிட்டு இருக்கு. ஒரு நல்ல கருத்துள்ள படம் சரியான முறையில எடுக்கப்பட்டா மக்கள் கிட்டயும் சரி, இந்த மாதிரி விருதுகள் வழங்கும் கமிட்டி கிட்டயும் சரி, கண்டிப்பா நல்ல வரவேற்பு பெறுங்கிறதுக்கு அமரன் ஒரு சிறந்த உதாரணம். 8 விருதுகளை தட்டி தூக்கிட்டு கெத்தா நிக்குது அமரன் டீம். ராஜ்கமல் நிறுவனம் சொன்னது போல இது நிஜமாவே ஒரு பெருமை மிக்க தருணம் தான்.
சரி நண்பர்களே, சிவகார்த்திகேயன் மற்றும் அமரன் டீமோட இந்த மெகா வெற்றிய நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல உங்களுக்கு பிடிச்ச விருது எது? இத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்.